நான் மாப்பிள்ள காலையிலே சாட்டிங்க. உங்களெல்லாம் வெள்ளை பூண்டு வெங்காயம் உரிக்க காலையிலே கூப்பிட்டுருக்கணும். ஏன் தலையெழுத்து உங்களுக்கெல்லாம் வச்சு கொட்ட வேண்டியதாக இருக்குது. ஆமாம் மாமி. ஏய் யாருன்னே தெரியாத பொண்ணு இல்லடா, ஒரு வருஷமா சாட்டிங்க. மாமா பசிக்குதியா? சாப்பாடுறா. அப்பா இவங்களுக்கு இந்த சோறு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாடுபட வேண்டியதாக இருக்குது. இல்லை மாப்பிள்ள இந்த எண்ணெய் எங்கெல்லாம் வாங்கினா? சர்பத்தா? அதான் ஒரு புளிப்பாக இருந்துச்சா? ஏலா இன்னைக்கு நம்ம வீட்டில் புளி குழம்புல. ஆமாம். ஹாய் ஸ்வீட்டி, எதுக்கு ஃபோன் பண்ண? 2 இயர்ஸாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். உன் ஃபேஸை காட்டவே மாட்டேற. நீ கேட்கல, நான் காட்டல. சரி இப்போ கேட்குறேன், காட்டுவியா? 2 days கழிச்சு மீட் பண்ணலாமா? ஓகே பாய். ஓகே பாய். இவனுங்கள ஐயோ பஜாரி வராளே. ஹலோ ஹலோ. சார் தான் வந்துட்டேன் சார். இதோ ஏய் வந்துட்டேன். மொட்டை தடியா கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். சரி சரி நீ போ உள்ள இருக்காங்கல்ல அவங்கள பாத்துக்கிறேன். ஏய் யாரா வீட்ல, வெளில வாங்கடா. ஹாய்க்கா. டேய் எங்கடா உங்க மாமா? இதோ ஒரு நிமிஷம்க்கா. மாமா மாமா அந்த பஜாரி வந்திருக்கா. பஜாரியா? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானடா. நீ இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் அவன் வந்துக்கிறா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிடா போடா. ஐயோ அக்கா, மாமாவுக்கு உடம்பு ஏன் என்ன கால்ரா பேதியா? ஐயோ இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? இதோ ஒரு நிமிஷம்க்கா. அறிவுடையார் மாமா, அறிவுடையார் மாமா. ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? அறிவுடையார் மாமா. இதுவே நீ கூப்பிடுறது லாஸ்டா இருக்கட்டும். சரிக்கா. மாமா மாமா கூப்பிடுறாங்க மாமா. ஆமா நம்ம அந்த பக்கம் எவ்வளோ தூரம், நம்மளை பார்க்கவா? வாடகை எங்க? சம்பளம் வரலம்மா, வந்தவொடனே தந்துடுறேம்மா. எப்போ வரும்? தரும்போது வருமா? யோ என்ன பேசுற? அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, என்ன பேசுறேன்னே தெரிய மாட்டேதும்மா. அதனாலதான் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட அவங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரா வெளில போயிருக்காரான்னு கேட்டியா? நானா அப்படி பேசலையாம்மா நானு? நீங்க எப்படி பேசுவீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அந்த பொம்பளை கிட்ட பேசாதீங்க. சரிம்மா இனிமே பேசலாமா? நாங்க எல்லாரும் திருப்பதிக்கு போறோம், வர கொஞ்ச நாள் ஆகும். வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. பத்திரமா பார்த்துக்கிறேம்மா நான். அப்போ கடைசி வரைக்கும் வாடகை தர மாட்டீங்க. என்னம்மா நம்ம வீடுமா அது? போமா நான் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் அறுவடையார் இருக்காரா? அறுவடையார் இருக்காரா? அறுவடையார் இருக்காரா? அறுவடையார் இருக்காரா? மிஸ்டர் அறுவடையார். பேர் வச்சிருக்கானாம் பேர். அவன் செத்துட்டான் போயா. வேலை வாங்கி தரேன்னாரு, கடைசியில் மாலை வாங்க வச்சுட்டாரு. செத்துட்டேனா? ஒரு அடிக்காக என்னை கொன்னுட்டியாடா.
ரொம்ப நேரமாக தேர இந்த கறி குழம்பு வைக்கிறது வச்சுருந்தானே. ஏ மாப்பிள்ள, இந்த கறி குழம்பு வைக்கிறது எங்கடா வச்சுருக்கா? தோறுக்கப்பா. ஆ என்னம்மாமா? ஏய் ஏய், என்னடா இது ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு வந்துக்கிறா? இதை பார்த்தா உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கா? நான் பக்கத்து வீட்டு பாப்பாலாம் தண்டா போட்டுன்னு போகுது, அதான்டா கேட்டேன். இல்லை மாமா, நான் 2 வருஷமாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உனக்கும் தெரியும்ல. அந்த பொண்ணை நான் இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன் மாமா. அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆல் தி பெஸ்ட்டா மாப்பிள்ள. ஆல் தி பெஸ்ட்டா மாப்பிள்ள. நம்ம அந்த கறி குழம்பு வைக்கிறத பார்ப்போம். ஹலோ, வா, செம்மையாக இருக்காளே. ஹாய். ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? செம்மையாக இருக்கீங்க. இப்போவே சொல்லிடலாமா? யார் அவன்? இவர் கிஷோர். ஹலோ ப்ரோ, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. புகழ், சொல்ல மறந்துட்டேன், இவருக்கும் எனக்கும் தான் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். ஓகே திவ்யா, பார்க்கலாம். கொஞ்சம் வேலை இருக்குது, போகணும். பாப்பா, என்ன வெயில். ஒரு சோப்பு விலை 10 ரூபா. ஏய், வந்துட்டியாடா? ஒரே குதூகலமாக இருக்கிற போல. ஒரே ஜாலி தான். அப்புறம் மாப்பிள்ள, ஊருக்கு கூப்பிட்ருக்காங்க, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிட்டு வரேன். மேத்யூ கூட ஊரில் இல்லை, பார்த்துக்கு. ஏய், ஏன்டா அழுகுற? என்னடா? ஏன்டா அழுகுற? என்னடா? இந்த பொண்ணு வேற லவ் பண்ணுறாளாம். ஓ, நீ என்ன சொன்ன? நான் என்னமாம்மா சொல்கிறது? எழுந்து வந்துட்டேன். நான் உன்னை சொல்கிற நல்லா கேளு மாப்பிள்ள. அந்த பொண்ணை நீ மறந்துடு. எப்படி மாமா? லவ் பண்ணிட்டேனே. அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிச்சாடா? அப்புறம் நீ ஏன் என்கிட்ட கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போடுற? அப்போ அவள் பேசும்போது செல்லாங்கல்ல தானே மாமா பேசுனா? அட பைத்தியக்காரா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அப்படி தாண்டா பேசுதுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட அப்படி பேசின்றதுக்காக அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுடா. நீ தப்பாக புரிஞ்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள. சொல்கிறது கேளு, புரியுதா?
இதெல்லாம் சகஜம் வாழ்க்கையில். நம்மளாம் எவ்வளோ அடிபட்டிருப்போம் வாழ்க்கையில். விடு. ஒழுங்காக எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு. மேத்யூ வெளியே போயிருக்கிறான். அவன் வரத்துக்கு 2 நாள் ஆகும். நான் ஊருக்கு போகணும், அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. நான் வர எப்படியும் 1 வாரம் ஆகும். ஒழுங்காக இருந்துக்க. எதனா ஒன்றுனா ஃபோன் பண்ணு. அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி எதனா பண்ணியிருந்தே வச்சுக்கேன். அவ்வளோதான். மாப்பிள்ள, அறிவாளிங்களுக்கு அறிவு அதிகம் மாப்பிள்ள. முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம். நான் முட்டாள்றா. ஊரில் சேத்துல காலை வச்சா சோத்தில் சந்தோஷமாக கை வைப்பேன்டா. இங்கே சோத்துக்காக நாய் பொழப்பிழைக்கிறேன்டா. 1000 பிரச்சனை இருக்குதுடா ஊரில். தூக்கி போட்டு வேலையை போடுறா.